பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்துல கர்த்தர் 7 சபைகளிடம் பேசும் பொழுது நம்ம ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்றதான் வந்துட்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இப்ப நம்மள வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்றத அவர் விரும்புறார். எந்த காரியத்துல ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், பாவத்தை மேற்கொள்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து நம்மிடம் விரும்புகிறார். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். நம்ம ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் அப்படிங்கிறதா கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. நம்ம ஜெயிக்கிற பிள்ளைகளா இருந்தோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிசாச ஜெயம் கொண்டார், அவர் பாவத்தை வந்துட்டு ஜெயித்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இயேசு கிறிஸ்து ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்கிற பிள்ளைகளா, பாவத்தை மேற்கொள்ளுகிற பிள்ளைகளா, நமக்கு வருகிற சோதனைகளை கர்த்தருடைய நாமத்தினால் மேற்கொள்ளுகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அப்படி செஞ்சாதான் அவருக்கு நாம் பிள்ளைகளா இருப்போம். வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரெவலேஷன் 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஆமென். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு இல்லைங்களா? முதல் 2 அதிகாரத்துல, அந்த 2ஆம் அதிகாரத்திலையும் 3ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன்னு ஒரு சபைகிட்ட வந்துட்டு சொல்றார். இன்னொரு சபைகிட்ட வந்துட்டு ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லைன்னு சொல்றார். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு கடைசியா வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்படின்னா அவர் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. நம்ம ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருந்தா, நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். இதுக்கு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எப்படி பிசாசின் தந்திரத்துல ஒரு சிலர் விழுந்தாங்க, விழுந்த பிறகு அவர்களை எப்படி ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லி நல்ல எக்ஸாம்பிள்ஸையும் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இல்ல கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியாம விழுந்து கிடந்தவன் ஒரு எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இதுல இருந்து நாம இன்னைக்கு என்ன கத்துக்கலாம்? நாம ஜெயிக்கிறவர்களா இருக்கணும்னு சொன்னாக்க, வேதத்துல இருக்கிற இந்த அடையாளங்களை, இந்த திருஷ்டாந்தங்களை எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாம ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்க முடியுன்றத வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 வரைக்கும் வாசிப்போம். Matthew chapter 16 verses 15 to 17. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். ஆமென். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்களிடம் இயேசு கிறிஸ்து கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னா, சீமோன் பேதுரு மட்டும் வேகமா ஒரு பதில் சொல்றான். என்ன சொல்றான்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்ற அந்த பதில வந்துட்டு சொல்றான். உண்மையதான் சொல்லியிருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாக அவர் பூமியிலே வெளிப்பட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா மனுஷனா வெளிப்பட்டதுனால அவரை மனுஷகுமாரன் அப்படின்ற வார்த்தையில வந்துட்டு நம்ம சொல்றோம். அப்படி இருக்கிறப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டு என்ன சொல்றாரு? சீமோனே, நீ பாக்கியவான், உனக்கு மாம்சமும் இரத்தமும் இதை வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நல்லாவே அப்ரிஷியேட் பண்றாரு. பட் அதுக்கு அடுத்து ஒரு சில வசனங்கள் கழித்து நம்ம வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 21 முதல் 23 வசனங்கள் வரைக்கும். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆமென். ஆமென். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய்
மூப்பராலும் பிரதான ஆசாரியாராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும். அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து வந்துட்டு தன்னுடைய மரணத்தை பத்தி பேசவே இல்லைங்க. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் அறிக்கை செய்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு சாக போறேன், நான் சிலுவை மரணம் அடையணும் அப்படின்றத வந்துட்டு இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. பட் அது முதல் இயேசு அப்படின்னு சொல்லி 21வது வசனம் சொல்லுது. அப்ப இவங்க எப்ப இவர் கிறிஸ்துன்னு உணர்ந்தாங்களோ அப்பதான் தன்னுடைய மரணத்தை குறித்து இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறார். அப்ப பேதுரு என்ன சொல்றான் அப்படின்றத கவனிச்சு பாருங்க. 22வது வசனத்துல, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய்னா இயேசு கிறிஸ்துவுக்கே ஆலோசனை சொல்லுகிற வகையில தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். நல்ல அந்த வார்த்தைகளோட வெயிட்டேஜ் நம்ம புரிஞ்சுக்கணும். அவரை கடிந்து கொள்ளுகிற அளவுக்கு அவனுக்குள்ளார ஒரு பிசாசின் சிந்தனை வந்துட்டு புகுந்துருச்சு. பட் அதுக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லி பேதுரு வந்துட்டு சொல்றான். இயேசு கிறிஸ்துவும் அதை அப்ரிஷியேட் பண்றாரு. சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நல்லாவே அப்ரிஷியேட் பண்றார். பட் அடுத்து வந்துட்டு ஒரு சில நிமிஷங்கள்ல வந்துட்டு பார்த்தா அவர் பாடுகள் படணும் அப்படின்றத இயேசு கிறிஸ்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது, இது உங்களுக்கு நடக்கக்கூடாது என்று இயேசு கிறிஸ்துவே கடிந்து கொள்ள தொடங்கினான். இயேசு கிறிஸ்துவ அநேகர் கடிஞ்சுக்கவே இல்லைங்க. நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படிச்சு பாத்தீங்கன்னா அநேகர் இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொள்ளவே கிடையாது. அவர் தான் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சிலரை கடிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. பட் இவன் இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்ப பின்னாக போ சாத்தானே அப்படின்ற வார்த்தை பேதுருவை மட்டும் பார்த்து சொல்லவில்லை, சாத்தானை பார்த்தும் இயேசு கிறிஸ்து இதே வார்த்தை தாங்க சொல்றாரு. சாத்தான் இயேசு கிறிஸ்துவ சோதிக்கும் பொழுது அந்த கடைசி சோதனை அப்ப இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை இதுதாங்க, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்ற இதே வார்த்தைகளை தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கும் சொல்றாரு. இதே வார்த்தைகளை தான் பேதுருவுக்கும் பயன்படுத்துறாரு. சரி, நல்லா இருந்த பேதுருவுக்கு ஒரு சில நிமிடங்கள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்றத பாத்தீங்கன்னா, மாம்ச சிந்தை வந்துருச்சு அப்படிங்கிறத பாக்குறேன்னா இயேசு கிறிஸ்து காரணத்தையும் சொல்லிட்டார். எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இப்ப பேதுருவுக்கு பிரச்சனை எங்க வந்துச்சு? சிந்தனைகள்ல வந்துச்சு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா கிட்ட அப்ரிசியேஷன் வாங்கின பேதுரு 5 நிமிஷம் கழிச்சு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லி அவன் திட்டு வாங்கினது, கடிந்து கொள்ளப்பட்டது வந்துட்டு எதனாலன்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு ஏற்றவைகளை அவன் சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு வார்த்தை வடிவமும் கொடுத்து இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொள்ள தொடங்கிட்டான் அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்து அவனை கடிந்து கொண்டார் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படின்னா சாத்தான் வந்துட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணுவான் அப்படின்றத இதன் மூலமா நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். நான் பிசாசின் சிந்தனை பேதுருக்குள்ளார இருந்ததுனாலதான் எனக்கு பின்னாக போ சாத்தானே, உனக்குள்ளார சாத்தான் இருக்குன்னு சொல்ல அவனையே பார்த்துதான் சாத்தான்னு வந்துட்டு கர்த்தர் சொல்றார் இல்லைங்களா? பேதுருவையே பார்த்துதான் ஸ்ட்ராங்கான வார்த்தையா இருந்தாலும் கர்த்தர் பேசினா நம்ம என்னத்துக்கு அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்து இதை குறித்து வந்துட்டு அவர் இந்த விதைக்கிறவன் ஓமையிலையும் அவர் பேசி இருக்கிறாரு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38 முதல் 39 வசனங்கள் வரை வாசிப்போம். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆமென். நிலம் உலகம் என்று எழுதியிருக்கிறது. நமக்கு விதைக்கிற ஓமை தெரியும். விதைக்கிறதுக்கு ஒருவர் புறப்பட்டார் அப்படின்னு சொல்லி மனுஷகுமாரனை பத்தியே அவர் சொல்றாரு. அந்த விதை வந்துட்டு தேவனுடைய வசனம். இந்த நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் அப்படின்னு சொல்லி சொல்றார். நல்ல விதை, இது களைகளை குறித்த ஓமை. முதல்ல வந்துட்டு விதைக்கிற ஓமையில வந்துட்டு பாத்தீங்கன்னா 30, 60, 100 பலன் கொடுக்கும். அந்த ஓமை முடிந்த பிறகு களைகளுக்குரிய ஓமையை வந்துட்டு இயேசு கிறிஸ்து பேசுறார். அந்த களைகளுக்குரிய ஓமையில தான் வந்துட்டு நல்ல விதை களைகள் அப்படின்ற அர்த்தத்தை வந்துட்டு இயேசு கிறிஸ்து இங்க சொல்றார். நல்ல விதை யாரு? ராஜ்யத்தின் புத்திரர், உண்மை கிறிஸ்தவர்கள், இயேசுவுக்கு உண்மையா இருக்கிற கிறிஸ்தவர்கள். களைகள் என்பது பொல்லாங்கனுடைய புத்திரர். அப்ப பொல்லாங்கன்னா யாரு? பிசாசு இல்லைங்களா? பிசாசுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதையும் தெரிஞ்சுக்குங்க. பிசாசுக்கும் இந்த பூமியில பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்ற இந்த உண்மையை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே புரிஞ்சுக்கணும். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர்,
அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு. சோ பிசாசுக்கு வந்துட்டு விதைக்க முடியும். மனுஷருடைய இருதயத்துல வந்துட்டு மாம்ச சிந்தனைகளை விதைத்து மனிதர்களை வந்துட்டு தனக்கு பிள்ளைகளா அவனுக்கு மாத்திரத்துக்கும் வந்துட்டு ஆண்டவர் ஒரு சில அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் அவருடைய உண்மையான பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு வேலை பார்க்காது. பட் நாம ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னாக்க, 12 அப்போஸ்தலர்கள்ல ஒருவனா இருந்தவன் தான் வந்துட்டு பேதுரு. பேதுருவே வந்துட்டு சோதிக்கப்பட்டான்னு சொன்னா, நாம சோதிக்கப்படுறதுக்கோ நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் சோதிக்கப்படுறது அது ஒரு அற்ப காரியம் தான் இல்லைங்களா? நாம ஜாக்கிரதையா இருக்கணுன்றதுக்காக தான் நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருந்து வேதத்தின்படி நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்காக தான் இந்த பைபிள் ஸ்டடியை ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப பேதுரு வந்துட்டு சோதிக்கப்பட்டான், ஒரு முறை விழுந்தாலும் அதுக்கப்புறம் அவன் எழுந்துட்டான். கர்த்தருடைய கிருபையினால வந்துட்டு எழுந்துட்டான். கர்த்தருக்கு நல்ல ஒரு சாட்சியா இருந்தான். ஓடி ஒளிஞ்ச மனுஷன் தான் பேதுரு. வந்துட்டு இந்த நேரத்துல இப்படி பேசினாலும் ஏசு கிறிஸ்துவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தப்ப அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி அவரை சபிக்கவும் தொடங்கினான் என்று வேதம் சொல்கிறது. ஏசு கிறிஸ்து யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி சபிக்கவும் தொடங்கினான்னு சொல்லி வேதம் சொல்லுது. சோ இப்படி இருந்த பேதுரு தான் வந்துட்டு பரிசுத்தாவின் பலத்தோட வந்துட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள்னு சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஏசு கிறிஸ்துவுக்கு பலமான சாட்சியா இருக்கிறான். பட் யூதாஸ் காரியோத்தை யோசிச்சு பாருங்க, அனனியா சப்ராவை யோசிச்சு பாருங்க. யூதாஸ் காரியோத்தை 12 அப்போஸ்தலர்கள்ல ஒருவனாயிருந்து சாத்தானால சோதிக்கப்பட்டு அவனுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று வேதம் சொல்கிறது. புகுந்து கடைசி வரைக்கும் அவன் மனம் மாறல. அனனியா சப்ரா பொருளாசையோடு இருந்து கடைசி வரைக்கும் மனம் மாறாமலே செத்து போயிட்டாங்க. அப்படின்னா பிசாசுகளின் பிள்ளைகள் வந்துட்டு ஒரு சில நேரங்கள் சீஷர்களுடைய கூட்டத்திலே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம அதையும் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் வசனத்தின்படி எதையுமே நம்ம பார்த்தோம்னு சொன்னா கர்த்தர் நம்மளை அற்புதமா பாதுகாப்பார். நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு எந்த பட்டணத்துல சீஷர்களா இருந்தாலும் சரி, நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு தான் பிள்ளைகளா இருக்கிறோம். இப்ப சபை என்பது யாருடையது? சபை என்பது கர்த்தருடையது இல்லைங்களா? எந்த மனுஷனுக்கும் சொந்தமானது சபை கிடையாது. சபை என்பது கர்த்தருக்கு சொந்தமானதா இருக்கிறது. இந்த சபைக்கு இயேசு கிறிஸ்துவே மூலைக்கல்லா இருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல கட்டப்பட்ட ஜீவனுள்ள கற்களாய் நாம் இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப நம்ம எல்லாம் சபையில அவயங்களா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார். சபையில வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது. அந்தந்த கடமைகளை நம்ம செய்யும் பொழுது அந்த சபையானது வந்துட்டு பக்தி விருத்தி அடைகிறது அப்படிங்கறத வந்துட்டு பாக்குறோம். எல்லா ஆத்மாக்களும் என்னுடையதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல எல்லா ஆத்மாக்களும் என்னுடையதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனாலதான் வந்துட்டு எந்த ஒரு தனி மனிதனும் வந்துட்டு உரிமை கொண்டாடுறதுக்கு சபையில வந்துட்டு இடம் இல்லை. கட்டிட சபைகளை போல வந்துட்டு வீட்டுக்கூடுகைகள்ல வந்துட்டு இது கிடையாது. இது கர்த்தரால் கட்டப்பட்ட சபையா இருக்கிறது. இங்க ஒருவர் வந்துட்டு சாட்சியா இல்லைன்னா கர்த்தரை கடைபிடிங்கிருவார். அவருக்கு கலைகள் யாருன்றது கர்த்தருக்கு நல்லாவே வந்துட்டு தெரியும். அவர் கடைபிடுங்கிறதுக்கு அவர் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெடியா தான் இருக்கிறார். அவர் யூதாஸ் காரியத்தை தூக்கிட்டு இன்னொரு ஆளை போட்டு அவர் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறார். அனனியா சப்ராவை வந்துட்டு யாருன்றதை காட்டி கொடுத்திருக்கிறார். நாம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்துட்டு இந்த கலைகள் வந்துட்டு யாரு? பொல்லாங்கனுடைய புத்திரர், பிசாசுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம இந்த காரியத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் வந்துட்டு அந்த மாம்ச சிந்தைக்கு நம்ம இடம் கொடுக்காம இருக்கணும். ஒண்ணு, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது. மற்றவங்கள்ட்ட மாம்ச சிந்தை இருந்துச்சுன்னா அதையும் பரிசுத்தாவின் பலனோட கண்டுபிடிக்க தெரிந்த பிள்ளைகளா வந்துட்டு ஆவிகளை பகுத்தறியத்தக்கதாக நம்ம நடக்கணும்ன்றதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. வாசிக்கலாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜெனசிஸ் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆமென். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்ப உன் வித்து அவள் வித்து, அப்ப பிசாசுக்கு ஒரு வித்து இருக்குது, பிசாசுக்கு ஒரு சந்ததி இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இது ஆதி ஆகமத்திலே கர்த்தர் சொல்லிட்டார். பிசாசுக்கு என்று ஒரு சந்ததி இருக்கிறது அப்படிங்கிறத கர்த்தர் ஆதி ஆகமத்திலே சொல்லிட்டாரு. இதைத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தப்பையும் அந்த களைகளின் ஓமையில வந்துட்டு களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் என்றும் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து இது சம்பந்தமா பேசின நிறைய வசனங்களுக்கான கம்பைலேஷன் இருக்குது. அதை ஒன்னொன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிக்கலாம். John 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமென். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள்னு சொல்லி யாரை பார்த்து சொல்றாரு? நாங்கள்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்ட பரிசெயர், சதிசெயர், வேத பாரகரை பார்த்து, கீழ்ப்படியாதவர்களை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றாரு. உங்க அப்பா யாரு அப்படின்னு சொன்னாக்க பிசாசுன்னு வந்துட்டு
ஒரு சில கீழ்ப்படியாத யூதர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லி இருக்கிறாரு. களைகள் என்பது பொல்லாங்கனுடைய புத்திரர்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப பிசாசுக்கு ஒரு வித்து இருக்குதுன்றதை வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு. அதே போல நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். நாங்கள்லாம் வந்துட்டு ஆபிரகாமின் பிள்ளைகள், எங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம்னு சொல்லிக்கிட்டு இருந்த, மார் தட்டிக்கிட்டு இருந்த பெருமை உள்ள யூதர்களை பார்த்து உங்களுடைய பிதா பிசாசுன்னு ஸ்ட்ரெயிட்டாவே இயேசு கிறிஸ்து சொல்றார். இதை போல அவர் இன்னும் நிறைய வசனங்கள் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் வாசிச்சுட்டு இதனுடைய அர்த்தங்களை, இதனுடைய ஆழங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யோவான் 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனம் வாசிக்கலாம். ஜான் 6:70. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். ஆமென். 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான். உங்களுக்குள்ளார ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்குள்ளார பிசாசு இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லல. உங்களுக்குள்ளார ஒருத்தன் பிசாசாவே இருக்கிறான் அப்படின்னு தான் கர்த்தர் வந்துட்டு இங்க பேசுகிறார் இல்லைங்களா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் அப்படின்ற வார்த்தையை ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றார். எப்படி பேதுருவை பார்த்து பின்னாக போ சாத்தானேன்னு சொன்னாரோ, அதே மாதிரி வந்துட்டு யூதாஸ் காரியத்தை பார்த்தோம், அவன் பிசாசு அப்படின்னு தான் சொல்றாரு. அவனுக்குள்ளார பிசாசு இருக்குன்னு சொல்லல, அவனே பிசாசு அப்படின்ற அர்த்தத்துலதான் வந்துட்டு சொல்லி இருக்கிறார். இத அப்போஸ்தலர்களும் இந்த காரியங்களை கடைபிடிச்சிருக்கிறாங்கன்றதை நம்ம நல்லாவே கூர்ந்து கவனிக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். ஆக்ட்ஸ் 13:10. எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? ஆமென். எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே. ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றான், நீ பிசாசோட பிள்ளை அப்படின்னு சொல்லி பவுல் வந்துட்டு பிசாசின் மகனே அப்படின்ற வார்த்தையை தான் சொல்றான். நீதிக்கெல்லாம் பகைங்கனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ அப்படின்னு சொல்லி நல்லாவே கடிஞ்சுக்கிறான். அப்ப இவர்களெல்லாம் யாரு? இப்ப யூதாஸ் காரியோத்து பிசாசுன்னு கர்த்தர் சொல்றாரு. பேதுரு வந்துட்டு மாம்ச பிரகாரமா சிந்தித்தப்ப பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு. நல்ல விதைகள் மட்டும்தான் ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், சாத்தானுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆதி ஆகமத்துல உன் வெத்து அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு வந்துட்டு உனக்கு ஒரு வெத்து இருக்குது, உனக்கு வந்துட்டு ஒரு சந்ததி இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாரு. யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப இவ்வளவு காரியத்தையும் எந்த ஆங்கிள் இயேசு கிறிஸ்து சொல்றாரு அப்படின்ற அந்த வசனத்தை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிப்போம். 1 John chapter 3 verses 8 to 10. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். 10வது வசனம் வரைக்கும். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆமென். ஆமென். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி டைரக்டாவே கர்த்தர் இங்க பேசி இருக்கிறார். பாவம் செய்கிறவன் டைரக்டா பிசாசினால் அவன் உண்டாயிருக்கிறான். பொல்லாங்கனால் உண்டான காயினை போல இருக்க வேண்டாம் அப்படின்ற வசனங்களும் வந்துட்டு நமக்கு இருக்கிறது நமக்கு தெரியும். அப்ப காயின் வந்துட்டு பொல்லாங்கனால் உண்டானவன் என்று வேதம் சொல்கிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்ப பாவத்தை மேற்கொள்ள முடியல, தொடர்ந்து பாவத்திலே வந்துட்டு லாங் டேர்மா இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பாவத்துல விழுந்துட்டு அடுத்த நிமிஷம் எந்திரிச்சிடறோம்னு சொன்னா அது வேற விஷயம். பட் லாங் டேர்மா ஒரு பாவத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எழுதி இருக்கிறார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. வித்துனா விதை, விதை என்பது தேவனுடைய வசனமாய் இருக்கிறது. அதனாலதான் வந்துட்டு நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், ராஜ்யத்தின் புத்திரருடைய இருதயத்துல வந்துட்டு வசனங்கள் இருக்கும். அதனாலதான் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் என்று எழுதி இருக்கிறது. பட் இதே விதை விதைக்கிற நோமையில பாத்தீங்கன்னா மார்க் 4:14 விதை தேவனுடைய வசனம் இருக்கும். சோ விதை விதைக்கிற நோமையில வந்துட்டு விதை தேவனுடைய வசனம். ஆனா களைகளின் நோமையில பாத்தீங்கன்னா நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் என்று எழுதியிருக்கு. சோ அந்த புத்திரரே வந்துட்டு நல்ல விதையாவே வந்துட்டு மாறுறாங்க. களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப தேவனால் பிறந்த எவனும் ஏன் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னாக்க அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. கர்த்தருடைய வசனங்கள் இருதயத்துல தரித்திருக்குதா?
அப்ப இதனாலதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் யாரு, பிசாசின் பிள்ளைகள் யாருன்றதை தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஆதி சபைகள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் விழுந்து போனவங்களையும் நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம். இப்ப அனனியா சப்பரா மாதிரி ஆட்கள், இப்ப யோவான் 6:66 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, அன்றிலிருந்து அநேகர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கவில்லை என்பதையும் நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம். அன்றிலிருந்து யோவான் 6:66 இருந்து 6:68 வரைக்கும் வாசிப்போம் சிஸ்டர். ஜான் சாப்டர் 6 verses 66 to 68. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். ஆமென். 66வது வசனத்துல, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். யாருங்க பின்வாங்கி போனது? பரிசேயரா, சதுசேயரா, இல்ல வேத பாரகரா? அவங்கெல்லாம் கிடையாது. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர், இயேசுவோட கூட இருந்த அந்த சீஷர் கூட்டத்திலே வந்துட்டு ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாதுங்க, அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இயேசு எதுவும் கவலைப்பட்டாரா? நீங்களும் போய்விட மனதா இருந்தால் போங்களேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அப்போஸ்தலர்கள்ட்டே சொல்றார். ஏன்னா அவர் 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்கிறார். சீமோன் பேதுரு என்ன சொல்றான்? ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்களும் இடத்தில் உண்டே அப்படின்னு சொன்னாக்க, நித்திய ஜீவ வசனங்கள் தான் நம்மை வழி நடத்துகிறது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம வந்துட்டு கட்டிட சபையை போல வந்துட்டு ஒரு பாஸ்டருக்கு கீழே, பாஸ்டர்னு சொல்லி ஒரு சீஃப் பாஸ்டர் அப்படின்ற ஒரு தனி மனுஷனுக்கு கீழே நம்ம கிடையாது. நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். பட்டணமா தான் நம்ம வந்துட்டு சபையாக இருக்கிறோம். எப்படி ஆதி சபைகள் எல்லாம் பட்டணமா இருந்துச்சோ, எருசலேம் சபைன்றது எருசலேம் நகரத்தை வந்துட்டு மையமாக கொண்டது, கொரிந்து சபைன்றது கொரிந்து பட்டணத்தை மையமாக கொண்டது. அதே போல கலாத்தியா சபை, எபேசு சபை, பிலிப்பு சபை, கொலோசை சபை, இது எல்லாமே வந்துட்டு பட்டணத்தோட பேரு தான் அந்த சபையோட பேரா இருந்துச்சு. அப்ப அந்த ஒவ்வொரு பட்டணந்தோறும் சீஷர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. பட் சில நேரம் ஒரு பட்டணத்துல இருந்து இன்னொரு பட்டணத்துக்கு சீஷர்கள் போவாங்க, அவங்கள நல்லா வரவேற்றுக்குவாங்க, அவங்களுக்குள்ளார எந்த பேதமும் வந்துட்டு இருக்காது. அந்தியோக்கியாவில இருந்து புறப்பட்டு பவுலு, பர்னபாலாம் எருசலேம் போனப்ப நல்லா வரவேத்தாங்க. இன்னைக்கு நமக்குள்ளாரையும் அப்படிதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு பெங்களூர் சபையா இருக்கட்டும், இல்ல சென்னை சபை, திருச்சி சபை, கோயம்புத்தூர் சபை, இல்ல நாகர்கோவில் சபை, தூத்துக்குடி சபை, திருநெல்வேலி சபை அப்படின்னு சொல்லி கர்த்தர் பட்டணமா தான் வந்துட்டு வழி நடத்திட்டு வர்றார். பட் இது எப்படி வழி நடத்தப்படுறோம்னு சொன்னாக்க, நித்திய ஜீவ வசனங்களை கொண்டுதான் நம்ம வழி நடத்தப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம வசனங்களை தவிர வேற எந்த காரியம் நமக்கு காமன் டினாமினேட்டர் கிடையாது. நான் யார் என் தாய், யார் என் சகோதரன்? பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் என்னுடைய தாயும் சகோதரனும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் தாயும் சகோதரனும் அப்படின்னு சொன்னா, பிதாவின் சித்தப்படி செய்யாதவங்கலாம், இப்ப நாம வந்துட்டு சொந்தக்காரவங்களா? மாம்சத்துல இல்ல. நம்ம மாம்சத்துல சொந்தக்காரவங்க கிடையாது, நம்ம மாம்சத்துல நண்பர்கள் வந்துட்டு கிடையாது. பிதாவின் சித்தப்படி செய்கிறதுனால, இயேசுவ அப்பான்னு சொல்லி ஏத்துக்கிட்டதுனால நாமெல்லாம் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சியா, சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். ஸோ இதுல கர்த்தர் வந்துட்டு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கிறாரோ இதன்படிதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஈவன் போதிக்கிறவங்களுமே இப்படிதான் செலக்ட் பண்றதுக்கு கர்த்தர் நம்மளை அனுமதிக்கிறார். நீங்க 1 தீமோத்தேயு 3 வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க, போதிக்கிறவன் எப்படி இருக்கணும்? குற்றம் சாட்டப்படாதவனா, ஒரே மனைவியுடைய புருஷனா, தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனா, தன்னுடைய பிள்ளைகளை வந்துட்டு சகல நல்லொழுக்கத்திலும் கீழ்ப்படிய செய்கிறவனா இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் கர்த்தர் வரைமுறைகளை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கு. அந்த 1 தீமோத்தேயு 3 போதிக்கிறவர்களுக்கான வரைமுறை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கு. அதனாலதான் வந்துட்டு இந்த வரைமுறைக்கு உட்பட்டாக்க சபையில கண்காணியா வந்துட்டு போதிக்கிறவங்களா இருக்கிறதுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். சோ முதல்ல வந்துட்டு திருமணம் ஆயிருக்கணும், ஒரே மனைவியுடைய புருஷனா வந்துட்டு இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அதே போல 5வது வசனம் சொல்லுது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? இப்ப தன்னுடைய மனைவிய, தன்னுடைய பிள்ளைகளை வந்துட்டு, பிள்ளைகள் இருக்கிறவர்களா இருக்கணும், முதல்ல திருமணமா இருக்கணும், 2வது பிள்ளைங்க வந்துட்டு இருக்கணும், அந்த பிள்ளைங்களை வந்துட்டு வசனத்தின்படி வழி நடத்துகிறவர்களா இருக்கணும். இப்படிப்பட்டவர்களை சபையின் மூப்பர்கள் அப்படின்னு தெரிந்தெடுத்த ஆதி சபைகள்ல இது 1 தீமோத்தேயு 3 மட்டும் இந்த ஒரு டெஃபினேஷன் இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தீத்து 1 படிச்சு பாருங்க. தீத்து 1 இதுக்கான டெஃபினேஷன் இருக்கு. சீஷர்களுக்கும் கர்த்தர் டெஃபினேஷன் கொடுத்திருக்கிறார். இப்ப யாரு சீஷரா இருக்க முடியும்? என் உபதேசத்தில் மெய்யாகவே நிலைத்திருந்தா அப்பதான் சீஷர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அதுபோல வந்துட்டு என் மேல் மிகவும் அன்பா இருக்கணும், ஒருவர் மீது மிகவும் அன்புள்ளவர்களா இருந்தாக்க
அவர்கள் மெய்யாகவே என் சீஷர்களா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றார். அப்படி இருக்கிறப்ப சீஷர்களுக்கான டெஃபினேஷன் இருக்குது, சபையை வழிநடத்துறதுக்கு டெஃபினேஷன் இருக்கு, சபையினாக என்னது அப்படின்ற டெஃபினேஷன் இருக்கு. அப்ப எதை கொண்டு நாம் வழிநடத்தப்படுகிறோம்? நித்திய ஜீவ வசனங்களை கொண்டுதான் வழிநடத்தப்படுறோம். பட் அநேகர் வந்துட்டு ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்புன்றது ஒரு மாம்ச அன்பை எதிர்பார்த்து மாம்ச அன்பை சிந்திச்சுக்கிட்டு இல்ல இது அன்பின் நிமித்தமா நடக்கல அப்படின்றாங்க. பட் ஆக்சுவலா நீங்க வசனத்தின்படி பாத்தீங்கன்னா எது அன்பு? கட்டளைகளின்படி நடப்பதுதான் வந்துட்டு அன்பு. கட்டளையை மீறுவது வந்துட்டு அன்பே கிடையாது. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், இவர் எனக்கு தெரிஞ்சவர், எங்க ஊர் சகோதரர் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்றது அன்பு கிடையவே கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அன்பு என்பது கட்டளைகளின்படி நம்ம நேர் வழியா நடப்பது, வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் கட்டளைகளின்படி நடப்பதுதான் வந்துட்டு அன்புன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அதனால அப்படிப்பட்ட அன்பிற்கு அழைக்கப்பட்ட பிள்ளைகளா தான் நாம இருக்கிறோம். மாம்சத்தின்படியான அன்பை காமிக்கிறது ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் பிழிப்புமாவே எல்லாவற்றையும் ஒப்பு பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். சோ இயேசு கிறிஸ்து எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணல அப்படின்றத யோவான் 6ஆம் அதிகாரத்துல 66 முதல் 68 வசனங்கள்ல வாசிச்சிட்டோம். நித்திய ஜீவ வசனங்களை கொண்டுதான் வந்துட்டு நடக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் அந்த நித்திய ஜீவ வசனங்களுக்கு பெயர் என்னது? இது வித்துன்னு சொல்லி எழுதியிருக்குது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வசனம் நம்ம இருதயத்துல தரித்திருக்கணும், அதன்படி நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படி இல்லைன்னாக்க நமக்கும் பிசாசுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்களை வாசிப்போம். ஜேம்ஸ் சாப்டர் 2 verses 19 to 20. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? தேவன் எத்தனை பேரு? தேவன் ஒருவர் இல்லைங்களா? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இப்ப நமக்கும் தேவன் ஒருவர்னு தெரியும், பிசாசுக்கும் தேவன் ஒருவர்னு தெரியும். பட் வித்தியாசம் எங்க இருக்கணும்னா கிரியைகள்ல வந்துட்டு இருக்கணும். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? அப்ப நம்மளுடைய விசுவாசத்தை எப்படி காண்பிக்கிறோம்? கிரியைகளின் மூலமா. அந்த கிரியைகள்ல வந்துட்டு அடிப்படையானது வந்துட்டு ஆவியின் கனிதான். அந்த கிரியை வந்துட்டு அடிப்படையான கிரியை வந்துட்டு அப்ப இந்த சாட்சி குடும்பத்துல இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப முதல்ல நான் தனி மனித வாழ்க்கையில வந்துட்டு என்னோட இருதயத்துல வசனத்தை கொண்டு நான் இருதயத்துல குத்தப்பட்டவனா, எப்படி ஆதி அப்போஸ்தலர் சபையில கேட்டாங்களோ, சகோதரரை நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி நம்ம கர்த்தர்ட்ட வந்துட்டு கேட்கணும். ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? இந்த ப்ராசஸ்லாம் அநேகர் கடந்து வந்திருப்பீங்க, நல்லா மனம் திரும்பியவர்களா நம்ம கடந்து வந்திருப்போம். பட் 2வது விஷயம், குடும்பத்துல அடிப்படையில சாட்சி வேணும். கணவனுடைய சாட்சி மனைவி கிட்ட தான் இருக்குது. இத இன்னமும் ஒரு சிலருக்கு ஏற்றுக்கொள்வதற்கு மனது இல்லை. பட் இருந்தாலும் நாம் மீண்டும் வந்துட்டு வசனத்தின்படியே நம்ம பேசி பார்ப்போம். சோ குடும்பத்துல தான் சாட்சி இருக்கிறது. கணவனுடைய சாட்சி மனைவி சொல்லணும், என் கணவர் வந்துட்டு மாறிட்டாருங்க அப்படின்னு சொல்லணும். அது போல வந்துட்டு கணவர் சொல்லணும், என் மனைவி மாறிட்டாங்கன்னு சொல்லி. பெற்றோர் சொல்லணும், என் பிள்ளைங்க முன்ன போல கிடையாது, இப்ப நல்லா கீழ்படுகிறாங்க. பிள்ளைங்க பெற்றோரை பார்த்து எங்க அப்பா முன்ன போல கோவப்படுறதுல, இப்ப என்னை அடிக்கிறதுல திட்டுறதுலன்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளதான் அடிப்படையில சாட்சி இருக்குது. குடும்பத்துல மனைவிக்கு நான் சாட்சியா இருக்க மாட்டேன், நான் வந்துட்டு பிள்ளைகளுக்கு சாட்சியா இருக்க மாட்டேன், ஆனா எனக்கு இந்தந்த அதிகாரங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொன்னா கர்த்தரை வந்துட்டு கொடுக்கல. கர்த்தர் கொடுக்காத அதிகாரத்தை வந்துட்டு வேற எந்த மனிதர்களும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. சோ அடிப்படையா தனி மனித சாட்சி வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. தனி மனித அந்த இருதயத்துல வந்துட்டு அந்த மாம்ச சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம நம்ம ஆவியின் கனியோட செயல்பட்டு குடும்பத்துல அந்த சாட்சியை பெற்றுக்கொள்வது இது மிகவும் அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கிறது. சோ கணவனுடைய மாற்றம் மனைவிக்கு தெரிஞ்சே ஆகணும், மனைவியினுடைய மாற்றம் கணவனுக்கு தெரிஞ்சே ஆகணும். அதனாலதான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னாக்க, மனைவிகளே உங்களுடைய கணவருக்கு திருவசனமே தெரியாட்டியும் கற்புள்ள கூடிய உங்களுடைய நல்ல நடக்கையினாலே போதனையின்றி அவர்களை ஆதாயப்படுத்த முடியும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இது பெண்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வசனம் கிடையாது, ஆண்களுக்கும் இதேதான். எப்படி சகோதரருக்கு கொடுக்கப்பட்ட வசனம் சகோதரிக்கு வந்துட்டு உண்டுன்னு சொல்லி நம்ம சொல்றோமோ, அதே போல சகோதரிக்கு கொடுக்கப்பட்ட வசனம் சகோதரனுக்கு உண்டு. சோ ஒரு சகோதரனுக்கு சத்தியம் தெரியுது, சகோதரிக்கு தெரியலன்னு சொன்னா நல்ல கற்புள்ள கூடிய அன்புள்ள நடக்கையினால மனைவியை ஆதாயப்படுத்தணும், பிள்ளைகளை ஆதாயப்படுத்தணும். அதே போல ஒரு சகோதரிக்கு சத்தியம் தெரியுது, சகோதரனுக்கு தெரியலன்னு சொன்னாக்க அது கற்புள்ள நடக்கையினால அன்புள்ள நடக்கையினால ஆவியின் கனியினால அந்த கணவனை ஆதாயப்படுத்தணும். அவங்களுடைய முதல் சாட்சி குடும்பத்துலதான் இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படி இல்லட்னாக்க அந்த பிசாசுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அப்படின்னா தேவன் ஒருவர்னு நமக்கும் தெரியுது, பிசாசுக்கு தெரியுது. பட் அந்த கிரியையின் மூலமா, ஆவியின் கனியின் மூலமா என்னுடைய கர்த்தர் எனக்காக இறங்கி வந்தார்,
அப்பன்னா நானும் என் குடும்பத்தை வந்துட்டு ரட்சிப்புக்குள்ளார வழி நடத்துறதுக்கு, என் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளார வழி நடத்துறதுக்கு, என்னுடைய சகோதர சகோதரிகளை ரட்சிப்புக்குள்ளார வழி நடத்துறதுக்கு நானும் இந்தந்த காரியங்கள்லாம் நான் விட்டு கொடுத்து போறேன். நான் பழைய மாதிரி நான் கோவப்பட மாட்டேன், பழைய மாதிரி நான் எடுத்தறிஞ்ச மாதிரி பேச மாட்டேன், வசனம் இல்லாம நான் பேச மாட்டேன், எதை பேசினாலும் ஒரு 2-3 வசனங்களை அடிப்படையா கொண்டுதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி வசனங்களை கொண்டு சிந்திக்கிறவர்களாக, வசனங்களை கொண்டு பேசுகிறவர்களாக, வசனங்களை கொண்டு செயல்படுகிறவர்களா நம்ம இருக்கணும். இதை தவறுனாலதான் வந்துட்டு பேதுருவை பார்த்து, பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்னு கர்த்தர் சொன்னார். சோ பிரச்சனை முதல்ல சிந்தனைகள்ல தான் வரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மாம்ச சிந்தனைகள்ல தான் அடிப்படையா பிரச்சனை வரும். அந்த மாம்ச சிந்தனைக்கு வார்த்தை வடிவம் கொடுத்துட்டோம், மாம்ச சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்துட்டோம்னா அது பாவத்துல போய் முடிஞ்சிடும். பாவம் பூரணமாகும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்ற மாதிரி. சோ முதல்ல நம்ம ஜெயிக்க வேண்டிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாம்ச சிந்தையை இயேசுவின் நாமத்தினாலே ஓடுன்னு விரட்டி விடணும். அதனாலதான் எந்த ஒரு கீழ்ப்படியாமையின் எண்ணத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படி இல்லாட்டினா நம்ம டூப்ளிகேட் கிறிஸ்டியன்ஸா கட்டிட சபையை போல வந்துட்டு மாறிடுவோம். அது ஆகக்கூடாதுன்றதான் கர்த்தருடைய சித்தமா இருக்குது. இந்த டூப்ளிகேட் யூதர்களை பத்தி இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் 2:9. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் கர்த்தர் சொல்றாரு. மாம்சத்துல அவங்க யூதர்கள் தான், பட் அவங்களுடைய கிரியைகளை வந்துட்டு அவங்க யூதர்களை போல இல்ல. யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த சட்டத்திட்டத்தையும் வந்துட்டு அவங்க கடைபிடிக்காம, லேவியர் 19ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன்னை நீ நேசிப்பது போல நீ பிறனையும் நேசி அப்படிங்கிற இந்த பெரிய கட்டளை வந்துட்டு லேவியர் ஆகமத்துல யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரதான கற்பனை, 2 பிரதான கற்பனைகளும் மத்தேயுல 22 வந்துட்டு இருக்குது, அதே போல வந்துட்டு லூக்காவில வந்துட்டு எழுதி இருக்குது. பட் இந்த வசனங்கள்ல மார்க்ல வந்துட்டு இருக்குது. பட் புதிய ஏற்பாட்டுல இருந்தாலும் பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அந்த கற்பனைகளை தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி இருக்கிறப்ப அந்த கற்பனைகளை கடைபிடிக்காத யூதர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு, தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறார்கள். அப்ப டூப்ளிகேட் கிறிஸ்டியன், டூப்ளிகேட் யூதனா இருந்தா கர்த்தர் வந்துட்டு வெளிப்படுத்தி காமிச்சிருவார். இது டூப்ளிகேட், இது ஒரிஜினல் கிடையாதுன்றத இது நியாய தீர்ப்பு நாள்ல வந்துட்டு வெளியாகத்தான் போகுது. பட் அந்த நியாய தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்னாடி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா, இப்ப நம்மளை மட்டும் நிதானிச்சு நாம கரெக்டா இருந்தா மட்டும் பத்தாது. நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, நம்ம வந்துட்டு பழகுற வந்துட்டு அன்றாடம் வந்துட்டு பழகுறீங்க, உங்களுடைய குடும்பத்தார், சொந்தக்காரவங்க, நண்பர்கள், ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க, ஒரு சில நேரம் சபையில இருக்கிறவங்களே இப்படி விழுந்து போய் ஒரு சிலர் 1-2 பேர் இருக்கலாம். அப்படின்னாக்கா அவர்களிடம் என்ன ஆவி செயல்படுகிறது? அப்படி யாரும் விழுந்து போயிருந்தாங்கனாக்கா சாந்தமுள்ள ஆவியோட போய் அவர்களை சீர் பொருந்த பண்ணணும்னு சொல்லி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது. பட் இருந்தும் நான் கேட்க மாட்டேன்னு சொன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு, இப்போ ஒரு சிலர் வந்துட்டு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. பட் யோவான் இதை குறித்து என்ன பேசுகிறார் அப்படின்றத வந்துட்டு வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 18 முதல் 19 வரை வாசிப்போம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்துவுடனே கூட அநேக சீஷர்கள் இருந்தவங்க பிரிஞ்சு போனாங்கன்றத வாசிச்சோம் இல்லைங்களா? யோவான் 6:66 அன்று முதல் அநேக சீஷர்கள் இயேசுடனே கூட நடவாமல் அவரை விட்டு பிரிந்து போனார்கள். இயேசு கிறிஸ்து கவலைப்படாம 12 பேர்கிட்ட வந்து, நீங்களும் போவதற்கு மனதா இருந்தால் போங்களேன் அப்படின்னு கேட்டப்ப, நித்திய ஜீவ வசனங்கள் உங்கள்கிட்ட தான் ஆண்டவரை இருக்குது. இதை பார்த்து அப்போஸ்தலர்கள் கத்துக்கிட்டாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இதை பார்த்து கத்துக்கிட்டு யோவான் வந்துட்டு அதே விஷயத்தை இங்க மீண்டும் எழுதுறான். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி 19வது வசனம் சொல்லுது இல்லைங்களா? அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். இப்போ ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு அந்தந்த சபைகள்ல ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ யாராவது ஒரு 2 பேர் 4 பேர் பிரிந்து போகும் பொழுது நம்ம என்ன செய்யணும், வந்துட்டு பிரிந்து போனவங்களை வந்துட்டு அவங்கள வந்துட்டு திரும்ப கூட்டிட்டு வரதுக்கு முயற்சிகள் செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்குது. நாமளும் வந்துட்டு கர்த்தருடைய வசனத்துக்கு கட்டுப்பட்டு அவங்களை கூப்பிடுறதுக்கு நீங்க அந்தந்த சபைகள்ல முயற்சி செஞ்சிருப்பீங்க. அந்தந்த சபைகள் தான் பிரதானமா முயற்சி செய்யணும்.
இப்போ ஒருத்தர் வந்துட்டு இப்ப பெங்களூர்ல பிரிஞ்சு போயிட்டாருன்னா அந்த பெங்களூர் சபையார் வந்துட்டு முயற்சி செய்யறாங்க, இல்ல வேற ஒரு சபையில பிரிஞ்சு போயிட்டா அந்தந்த சபையார் வந்துட்டு முயற்சி செய்யறாங்க. பட் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின்படி போய் சகோதரனே சகோதரியே என்ன பிரச்சனை, வசனத்தின்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியுமே அவர்கள் கேட்பதற்கு மனதா இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும்? விட்டுட்டு போனுதான் கர்த்தர் சொல்றாரு. மாம்ச அன்பை காமிச்சு எமோஷனல் ஆயிட்டு வந்துட்டு அவங்கள வந்துட்டு திரும்ப கூட்டிட்டு வான்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லவே கிடையாது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரிந்து போனார்களா அவங்கள வந்துட்டு நம்ம வசனத்தை கொடுத்து வந்துட்டு சீர்பொருந்த பண்ண வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஒரு முறை 2 முறை நம்ம சொல்லலாம், ஒரு சாட்சி 2 சாட்சி 3 சாட்சிகள் அப்படின்ற மாதிரி ஒரு முறை 2 முறை 3 முறை வந்துட்டு செய்யலாம். அப்படி இல்ல நம்ம 3 முறை வந்துட்டு பண்ணிட்டோம், 3 சாட்சிகளா, ஒரு சகோதரன் ஒரு முறை பேசியிருக்கலாம், இன்னொரு சகோதரன் இன்னொரு முறை பேசியிருக்கலாம், 3வது சகோதரன் 3வது முறை வந்துட்டு பேசியிருக்கலாம். அப்படின்னாக்க இதை நம்ம பேசிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்துட்டு மனம் திரும்பினா சந்தோஷம், சபைக்கு பக்தி விருத்தி, அந்த ஆத்மாவும் மனம் திரும்பிருச்சு, எல்லாருக்கும் சந்தோஷம். பட் மனம் திரும்பலன்னு சொன்னாக்க மனம் திரும்பாத ஆத்மாவை மீண்டும் சபைக்கு நம்ம கூட்டிட்டு வந்தோம்னு சொன்னா சபைக்கு அது கேடாதான் வந்துட்டு முடியும். மீண்டும் சொல்றேன், மனம் திரும்பாத ஆத்மாக்களை மீண்டுமா சபைக்குள்ளார வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தா அது சபைக்கு வந்துட்டு பின்னாடி கேடாதான் வந்துட்டு போய் முடியும். அதனாலதான் வந்துட்டு நம்ம டூப்ளிகேட் எது ஒரிஜினல் எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்துட்டு ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்க பேசுறதுல இருந்தே வசனத்தை அடிப்படையா கொண்டு பேசுறாங்களா இல்ல வசனம் அடிப்படையா இல்லாம பேசுறாங்களா? ஒரு காமன் ப்ராப்ளம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க சபைகள் மத்தியில இப்ப நம்ம கூட நம்ம தமிழ்நாடு சபைகள் இருக்குது, கர்நாடகா சபைகள் இருக்குது. இந்த 2 வந்துட்டு ஸ்டேட்ஸ்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அநேக பட்டணங்கள்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு காமனான ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, என் மனைவி சத்தியத்தை ஏத்துக்காட்டியும் பரவாயில்ல நான் போதிக்கணும், என் பிள்ளைங்க சத்தியத்தை ஏத்துக்காட்டியும் பரவாயில்ல நான் போதிக்கணும், இப்படி சொல்ற சகோதர சகோதரிகள் வந்துட்டு இருக்கிறாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பட் இதை வந்துட்டு அலோவ் பண்றதுக்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இப்படி பிரிந்து போனவர்களே வந்துட்டு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. என் மனைவி சத்தியத்தை ஏத்துக்காட்டி நான் சபையில வந்துட்டு போதிக்கணும், என்னுடைய பிள்ளைகள் வந்துட்டு சத்தியத்தை ஏத்துக்காட்டி நான் சபையில வந்துட்டு போதிக்கணும், எனக்கு திருமணம் ஆகாட்டியும் நான் சபையில வந்துட்டு போதிக்கணும் அப்படின்னு சொல்ற சகோதரர்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. பட் கர்த்தர் அனுமதி கொடுக்கலையே, ஏன்னா இது கர்த்தருடைய சபை, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபையா இருக்கிறது. கட்டட சபையா இருந்தா விட்டுட்டு போயிடலாம், ஒரு மனுஷன் ஸ்தாபித்த சபையா இருந்தா பரவாயில்லப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிடலாம். பட் இது கர்த்தர் தன்னுடைய உயிரை வந்துட்டு கொடுத்திருக்காரு, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபையா இருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப வசனத்தின்படிதான் நம்ம எல்லா காரியங்களையும் செய்து ஆகணும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தின்படி இருக்கிறவங்க தான் சபையின் கண்காணிகளா இருக்க முடியல. தீத்து 1 அதிகாரத்தின்படி இருக்கிறவங்க தான் சபையின் கண்காணிகளா வந்துட்டு இருக்க முடியும். திருமணம் ஆகாதவர்களோ இல்ல வந்துட்டு மனைவியை ஆதாயப்படுத்தாதவர்களோ இல்ல வந்துட்டு பிள்ளைகளை வந்துட்டு நல்லொழுக்கத்துல கீழ்ப்படிய செய்யாதவர்களோ வந்துட்டு சபையை வழிநடத்துறதுக்கு இடமில்ல. மேபி கொஞ்ச நாள் வந்துட்டு நம்ம பொறுமையா வெயிட் பண்ணலாம். அவங்க எல்லாருமே வீட்டுல சீர் பொருந்தி கரெக்டா வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையா வந்துட்டு வெயிட் பண்ணலாம். சீர் பொருந்தி கரெக்டா வந்துருச்சுன்னு சொன்னாக்க ஓகே, கர்த்தர் தகுதியை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி எல்லாருக்குமே இந்த போதிக்கிற அந்த எந்த குடும்பங்கள்லாம் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறதோ அந்த எந்தெந்த சகோதரர்களுக்கெல்லாம் அந்த தகுதியை கர்த்தர் கொடுக்கிறாரோ அவர்கள் எல்லோருமே தாராளமா போதிக்கலாம். இதுல எண்ணிக்கையெல்லாம் வந்துட்டு மேக்சிமம் லிமிட்லாம் கிடையாது. ஒரு சபையில 3 பேர் தான் போதிக்கணும், 5 பேர் தான் போதிக்கணும் அப்படின்ற லிமிட் கிடையாது. ஒரே சபையில 50 குடும்பங்கள் இப்படி இருந்தா அந்த 50 சகோதரர்களுமே போதிக்கலாம். ஒரு சபையில 100 குடும்பங்கள் இப்படி இருந்தா அந்த 100 சகோதரர்களுமே தாராளமா போதிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது டூப்ளிகேட்னு சொல்லி கர்த்தர் காமிச்சிருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலையும் படிச்சு பாத்தீங்கன்னா இதே வார்த்தைகளை தான் இயேசு கிறிஸ்து பேசுறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 2:9 என்ன பேசினாரோ அதேதான் 3:9 பேசுறாரு. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாய் சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். அப்ப யூதரா வந்துட்டு இல்லாம இருந்தும் மாம்சத்துல யூதர்களா இருக்கிறாங்க, பட் ஆவியில வந்துட்டு அவர்கள் யூதரா இல்ல. நான் இருதயத்துல விருத்த சேதனம் செய்தவன் தான் யூதன் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப உள்ளத்துல செய்த விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம். அப்ப இருதயத்துல விருத்த சேதனம் இல்லாம வசனத்துக்கு மீறிதான் நான் பேசுவேன், வசனத்துக்கு மீறிதான் நான் செயல்படுவேனாக்க அவர்கள் ஆவிக்குரிய யூதர்கள் கிடையாது, உண்மை கிறிஸ்தவர்கள் உண்மை சீஷர்கள் கிடையாதுன்னு சொல்லி கர்த்தர் காண்பிக்கிறார். ஏன்னா பேதுருவை பார்த்து பின்னாக போ சாத்தானேன்னு சொன்னது எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு முக்கியமான காரியமா தான் பட்டுச்சு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்னோட இருதயத்துல ஆழமா பதிஞ்ச ஒரு வசனம் தான். அதனாலதான் மீண்டும் ஆவியானவர் வந்துட்டு இதை ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு கிருபையை கொடுத்தாரு. மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்ப முதல்ல வந்துட்டு சாத்தான் வந்துட்டு எங்க நுழைவான்? சிந்தனைகள்ல தான் நுழைவான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனாலதான் முழு சிந்தையோடு இயேசு கிறிஸ்துவை நம்ம அன்பு செய்யணும். எப்படி அன்பு செய்யணும்? முழு சிந்தையோடு.
இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்ப சிந்தனைகள்ல வந்துட்டு சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. மாம்ச சிந்தைக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. நீங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம், 1 நாள் 2 நாள் 3 நாள் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய நாவு உங்க கண்ட்ரோல்ல இருக்காது, உங்களுடைய வார்த்தைகள் உங்க கண்ட்ரோல்ல இருக்காது, விரும்பாத காரியங்களை நீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க. அதனாலதான் எந்த ஒரு கீழ்ப்படியாமை எண்ணத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றார். அதே போல மார்க் 8ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலையும் இதே விஷயத்தை தான் கர்த்தர் பேசுறார். எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். லூக் 4:10. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். சாத்தான் வந்துட்டு கர்த்தரை சோதித்த பொழுது இயேசு கிறிஸ்து என்னங்க சொல்றாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்ப இதே வார்த்தை தான் பேதுருவை பார்த்தும் சொல்றாரு. பேதுரு வந்துட்டு பெரிய அப்போஸ்தலன், அவனை பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த காரியத்திலையும் நம்ம பேதுருவை பார்த்து லேர்ன் பண்ணணும். ஒரு நேரம் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்குறான், பட் அடுத்த நிமிஷமே பிசாசின் காரியங்களுக்கு இடம் கொடுக்குறான், மாம்ச சிந்தைக்கு வந்துட்டு இடம் கொடுக்குறான். அதனாலதான் வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். விதை விதைக்கிற நோமையில வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. வழி அருகே விதைக்கப்பட்ட அந்த விதைகளை வந்துட்டு யார் தூக்கிட்டு போனா? பறவைகள் வந்து கொத்திட்டு போச்சு. இந்த பறவைகளை வந்துட்டு எதற்கு கர்த்தர் ஒப்பிடுகிறார் அப்படின்னு வந்துட்டு கவனிச்சு பார்க்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். லூக் 8:12. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். ஆமென். வசனத்தை இருதயத்திலிருந்தே பிசாசு எடுத்து போடுவாங்க. எப்படின்னா, வழி அருகே விதைக்கப்பட்டவர்களா இருந்தாக்க பிசாசானவன் வந்துட்டு இருதயத்துல இருக்கிற வசனையை தூக்கி வெளியில வந்துட்டு போட்டுருவான். வேற ஏதாவது மாம்ச சிந்தைக்கு இருதயத்துல இடம் கொடுத்தோம்னு சொன்னா இருதயத்துல இருக்கிற வசனமே மறந்து போகிற அளவுக்கு, இருதயத்துல வசனம் இருக்கிறதே ஞாபகம் இல்லாம மாம்சத்தின்படி பேசுகிற பிள்ளைகளா பிசாசு வந்துட்டு மாத்திடுவான். மார்க் 4:15 இதே தான் சொல்லுது. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அப்ப இருதயத்துல 2 காரியத்துக்கு இடம் கொடுக்கறதுக்கு நமக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒன்லி கர்த்தருடைய வசனங்கள் மட்டும்தான். சோ கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் உங்களுக்குள்ளரே வாசமாய் இருக்கணும்னு சொல்லி கொலோசையர் 3:16 வந்துட்டு சொல்லுது. எப்படி வாசமா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமா இருக்க வேண்டும். ஏதோ ஒரு வசனத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கிற காட்டிலும் பைபிள் முழுக்க ஹார்மோனியஸா என்ன சொல்லுது? எல்லா வசனங்களையும் நம்ம கோர்த்து பார்க்கும் பொழுது நமக்கு இந்த வசனங்கள் என்ன வந்துட்டு படிப்பிக்கிறது, அதுதான் உண்மையான ஒரு டாக்டரினா வந்துட்டு இருக்கும். வெறும் ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு நான் இந்த வசனத்தின்படி தான் வந்துட்டு இருப்பேன், நான் இந்த வசனத்தின்படி கரெக்டா இருக்கிறேன், அதனால நான் என்ன வேணா செய்யலாம். இப்ப சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு எழுதியிருக்கு. இந்த வசனத்தையே தப்பா இன்டர்பிரட் பண்ற அநேகர் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சத்தியம் தான் என்ன விடுதலை ஆக்கிருச்சு இல்லையா? அப்ப நான் வந்துட்டு ஒரு வாரம் நான் கேதரிங்க்கு வருவேன், ஒரு வாரம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ற சகோதர சகோதரிகளும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தான் விடுதலை இருக்குது. பட் வசனத்தை தப்பான முறையில இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. வசனத்தை கரெக்டா தான் இன்டர்பிரட் பண்ணணும். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த சுயாதீனத்தை மாம்சத்திற்கு ஏதுவாய் அனுசரியாமல் அப்படின்னு வேதம் சொல்கிறது. கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு, சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். பட் அதை வந்துட்டு துர்குணத்திற்கு மூடலா பயன்படுத்தக்கூடாது. அதை வந்துட்டு மாம்சத்துக்கு ஏதுவா வந்துட்டு அனுசரிக்க கூடாது. தன்னுடைய தவறுகளுக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்கு வசனத்தையே இன்னைக்கு பயன்படுத்துறாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு சிலரும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க, குறிப்பா பெண் வாங்குகிறவர்கள் வந்துட்டு தங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்காக வசனத்தையே வந்துட்டு அவங்க எடுத்து தங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்காக பேசுறவங்க இருக்கிறாங்க. ஸோ எல்லா வசனங்களையும் எடுத்து இந்த எல்லா வசனங்களும் என்ன கற்பிக்கிறது, அதுதான் டாக்டரின். அதை தான் வந்துட்டு நம்ம நம்பணும். 1-2 வசனங்களை எங்கேயோ ஒரு கார்னர்ல வந்துட்டு எடுத்துட்டு ஒரு கோர்வை இல்லாம பேசுறதை காட்டிலும், பட் வழி அருகே விதைக்கப்பட்டவர்களா நாம இருக்கக்கூடாது. நாம இந்த தந்திரங்களை புரிஞ்சு கொண்ட பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா இது வந்துட்டு கடைசி காலமா இருக்கிறது அப்படிங்கிறத வாசித்தோம் இல்லைங்களா? இது நோவாவின் நாட்கள் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். இது லோத்தின் நாட்கள் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த பூமியின் மேல் வரப்போகிற காரியங்களை குறித்து மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும், கரைந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. வரப்போகிற நாட்கள் அது கொடுமையான நாட்களா இருக்க போகிறது. நாம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். நம்ம சபையா ஸ்திரமா நிக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது வந்துட்டு ஒரு மனுஷன் சம்பந்தப்பட்டது கிடையாது. இது வந்துட்டு கர்த்தர் சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கிறது. அப்ப நாம எல்லோருமே ரட்சிப்புல நிலை நிற்கணும்னு சொன்னாக்க, இண்டிவிஜுவலா நம்ம மனம் திரும்புதல்ல நிலைத்திருக்கணும், பரிசுத்தத்துல நிலைத்திருக்கணும். 2வது குடும்பமா மனம் திரும்புதல்ல பரிசுத்தத்துல நிலைத்திருக்கணும். 3வது காரியம் சபையா ஸ்திரப்பட்டு நிற்கணும். இந்த 3 காரியங்கள் ஸ்திரப்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சபையை வந்துட்டு பக்தி விருத்தி அடையும்.
அந்த சபையில வந்துட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை வந்துட்டு செய்வார். அப்ப ஒரு சபையில இருந்து இன்னொரு சபைக்கு கிளம்பி போறப்ப பக்தி விருத்தி இருக்கும். இப்ப சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறப்ப, கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு யாராவது போறப்ப, இல்ல யாராவது கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டு பெங்களூருக்கு போறப்ப, பெங்களூர்ல இருந்து திருச்சி வரப்ப பக்தி விருத்தி இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு, தனி மனித வாழ்க்கையில நம்ம இருதய சிந்தனைகள்ல எதற்கு இடம் கொடுக்கிறோம்? மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறோமா இல்லையா? கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறோமா? அவருடைய வசனத்துக்கு பரிபூரணமா இடம் கொடுக்கிறோமா? 100% முழு சிந்தையோடு கர்த்தரை வந்துட்டு நான் அன்பு செய்கிறேன். நான் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு. இல்ல என்னாலலாம் இந்த வசனத்தை ஏத்துக்க முடியல. கர்த்தருடைய வசனமே ஒரு சிலருக்கு இடரலா இருக்கிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரமே ஒரு சில சகோதரர்களுக்கு இடரலா இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாவே பார்த்துட்டோம். இது என்னது, ஒரு மனைவி கொண்ட புருஷனா இருக்கணும், குடும்பத்தை வந்துட்டு நல்லா நடத்தணும், பிள்ளைகளை வந்துட்டு சகல நல்லொழுக்கத்திலும் கீழ்ப்படிய செய்கிறவர்களா இருக்கணும். கண்காணின்னு சொன்னா முதல்ல கல்யாணம் பண்ணியிருக்கணும். 2வது கண்காணினா அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்க வேண்டும். 3வது அந்த மனைவியையும் பிள்ளைகளையும் வந்துட்டு சத்தியத்தை வழி நடத்தணும். இவன் தான் கண்காணி. இப்படி இல்லைனாக்கா அவர்களுக்கு போதிக்கிறதுக்கு சபையில வந்துட்டு கர்த்தர் அனுமதி கொடுக்கல. இப்ப நாம கொடுக்குற அனுமதி எல்லாம் எதுவுமே கிடையாது. நாம அனுமதி கொடுக்கறதுக்கு கர்த்தர் வந்துட்டு நமக்கு எந்த ரைட்டும் கொடுக்கல. பட் கர்த்தர் அனுமதி கொடுக்கிறாருன்னு சொன்னா, இப்ப சீஷர்களா இருந்தா எப்படி இருக்கணும்? யோவான்ல வந்துட்டு வசனம் சொல்கிறது, ஒருவன் என்னுடைய உபதேசத்துல நிலைத்திருந்தாதான் மெய்யாகவே என்னுடைய சீஷனா இருக்கிறான்னு கர்த்தர் சொல்றார். யோவான் 8:31 சீஷனுக்குரிய டெஃபினேஷனை கொடுத்துட்டார். இப்ப கர்த்தர் கொடுக்கறதான் டெஃபினேஷன். சபைனா என்ன டெஃபினேஷன்? சீஷன்னா என்ன டெஃபினேஷன்? ஒரு சபையை வழிநடத்துகிற கண்காணினா வந்துட்டு என்ன டெஃபினேஷன்? அப்ப ஆவியில பிறக்கிறதுனா என்ன டெஃபினேஷன்? இது எல்லாத்தையுமே கர்த்தர் கொடுக்கறது மட்டும்தான் வந்துட்டு அதனுடைய அர்த்தமா இருக்கிறது. நாம சொந்தமா பிரைவேட் இன்டர்பிரேஷன் பண்றதுக்கு யாருக்குமே எந்த அதிகாரமும் இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பட் இதுல நம்ம கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னாக்க, வசனத்தையே சாத்தான் வந்துட்டு எடுத்துட்டு போயிடறோம்னா, யூதாசு இப்படிப்பட்டவனாதான் இருந்தான் இல்லைங்களா? யூதாசுக்கு என்ன நடந்துச்சுன்றத ஒரு சில வசனங்களை கவனிச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். லூக்கா 22:3 வாசிப்போம். லூக் 22:3. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ஆமென். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? ஏற்கனவே யூதாசை பத்தி இயேசு கிறிஸ்து வந்துட்டு சொன்னதை நம்ம கேட்டோம். யோவான் 6:70 இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். அவரு இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, உங்களுக்குள்ளார ஒருத்தன் பிசாசா இருக்கிறான் அப்படின்னு ஏசப்பா வந்துட்டு சொல்லிட்டார். அப்படி இருக்கிறப்ப யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அப்ப அவன் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து, அவன் பொருள் ஆசைக்கு இடம் கொடுத்து, சாத்தான் உள்ளார நுழையிற லெவலுக்கு வந்துட்டு அவன் பொருள் ஆசை உடையவனா இருந்தான். யூதாஸ் செய்த காரியங்களை வந்துட்டு நம்ம கவனிச்சு பார்க்கலாம். யோவான் 13:2 வாசிக்கலாம். ஜான் 13:2. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். ஆமென். பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. இந்த கவனிச்சுக்குங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனாலதான் கர்த்தர் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் எழுதி வச்சிருக்கிறார். லூக்கா 22 கர்த்தர் என்ன எழுதியிருக்கிறாரு? யூதாஸ் காரியத்துக்குள்ளார வந்துட்டு பிசாசு சாத்தான் புகுந்தான்னு எழுதியிருக்கு. ஏன் சாத்தான் புகுந்தான்? அவன் வந்துட்டு அந்த சாத்தானுடைய சோதனைக்கு அவன் இடம் கொடுத்தான். யோவான் 13:2 அழகா பதில் சொல்லுது. பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. இயேசுவை காட்டி கொடுக்கணும். பிளான் போட்டு வந்துட்டு பொருளாசை நிமித்தம் காட்டி கொடுக்கணும். பொருளாசை இருக்குது, பெருமை இருக்குதுன்னு சொன்னாக்க சாத்தான் அழகா உள்ளார வந்துட்டு பூந்துருவான். வசனத்துக்கு நான் வந்துட்டு கட்டுப்பட மாட்டேன், வசனத்தை மீறி நான் ஏன் இஷ்டப்படிதான் செயல்படுவேன்னு சொன்னாக்கா அழகா பிசாசுக்கு ஒரு பெரிய ஹைவே போட்டு கொடுத்த மாதிரி வந்துட்டு ஆயிடும். சோ இப்படிப்பட்ட ஒரு முகாந்திரத்தை வச்சுதான் பிசாசு வந்துட்டு யூதாஸ்குள்ளார நுழைஞ்சான் அப்படிங்கிறத வந்துட்டு பாக்குறோம். யோவான் 13:27 வாசிக்கலாம் சிஸ்டர். ஜான் 13:27. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். பிரெட் பிரேக்கிங் பண்ணும் பொழுதே சாத்தான் வந்துட்டு புகுந்தான் அப்படின்றத பாக்குறான். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்படின்னா ஏற்கனவே அவன் பிளான் போட்டு வச்சிருக்கான். அவனோட இருதயத்துல வந்துட்டு பொருள் ஆசை இருக்குது, பெருமை இருக்குது, வந்துட்டு இயேசுவே காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க பிரெட் பிரேக்கிங் பண்றதுல கூட வந்துட்டு இது கேடான காரியங்கள் நடக்கும் அப்படின்றத வந்துட்டு பாக்குறோம் இல்லைங்களா? அந்த துணிக்கையை வந்துட்டு கர்த்தர்கிட்டே அவன் வாங்குறான். வாங்கும் பொழுது சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று எழுதி இருக்கிறது. அதனாலதான் வந்துட்டு பவுலுமே இதை பத்தி பேசுறான் புதிய ஏற்பாட்டுல. வாசிப்போம் 1 தீமோத்தேயு 5:15. 1 Timothy 5:15. ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். திமோத்தி கிட்ட வந்துட்டு சொல்றான், இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். நல்லாவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யாராவது சாத்தானை பின்பற்றுவாங்களா?
சாத்தானை யாருமே பின்பற்ற மாட்டாங்களே. இது சாத்தான்னு தெரிஞ்சு யாருமே சாத்தானை பின்பற்றுவாங்களா? இல்லையே. பட் இங்க வந்துட்டு பவுல் பேசுற அந்த ஆட்கள் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சபையில இருந்த ஆட்களை தான் வந்துட்டு பவுல் வந்துட்டு பேசுறான். சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா சாத்தானை பின்பற்றினா என்ன அர்த்தம்? வசனம் தெரிஞ்சுமே அதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாக்க சாத்தானை பின்பற்றுவதற்கு அது ஈக்குவலா தான் இருக்குது. எனக்கு வசனம் வந்துட்டு நல்லா தெரியும், யாரோ எனக்கு போதிச்சிருக்கிறாங்க, இல்ல நானே படிச்சிருக்கிறேன், இல்ல எனக்கு என்னோட கூட இருக்கிற என்னுடைய பட்டணத்துல இருக்கிற சகோதர சகோதரிகள் எனக்கு போதிக்கிறாங்கன்னு சொன்னாக்க அதுவும் தெரிஞ்சு நான் கேட்க மாட்டேன்னு சொன்னா அது யாரை பின்பற்றுவது? சாத்தானை பின்பற்றுவதுன்னு சொல்லி வேதம் வந்துட்டு சொல்கிறது. அப்படின்னா வசனம் தெரிஞ்சாக்க அதுக்கு நம்ம கீழ்பட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. நமக்கு நித்திய ஜீவன் இப்படிதான் நமக்கு கிடைக்கிறது. ஏதோ வந்துட்டு இன்னொரு சகோதரன் நமக்கு போதிக்கிறதுனால நாம அதை காதல கேட்கறதுனால கிடையாது, நாம வசனத்தை கை கொள்றதுனாலதான். இப்ப காதல கேட்கறது நமக்கு நல்லது, பட் அல்லாமலும் நீங்கள் திருவசனத்தை வந்துட்டு கேட்கிறவர்களா மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களா இருங்கள். போதிக்கிறவங்களா இருந்தாலும் மற்றவர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த வசனத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தா மட்டும்தான் நித்திய ஜீவன். ஏன்னா பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அதை இழந்ததையும் நம்ம வந்துட்டு பாக்குறோம். சவுல் ராஜாவை எடுத்துக்கங்க. சவுல் ராஜா பரிசுத்த ஆவியை பெற்றவனா இருந்தான்றதை நம்ம வாசிக்கிறோம். பட் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆமென். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கி போயிட்டார். ஏன்? அவன் வசனம் தெரிஞ்சும் கீழ்ப்படியாம இருந்தான். தாவீதை கொலை பண்றதுக்கு பல தடவை ட்ரை பண்ணான். பட் அதுக்கு முன்னாடி பரிசுத்தாவிய உடையவனா தான் வந்துட்டு இருந்தான். பரிசுத்தாவிய உடையவனா இருந்தோம், வில்லிங்கா கீழ்ப்படியாம போனான். ஸோ வில்ஃபுல் டிசொபீடியன்ஸ்ன்றது வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டார். பேதுரு அதனாலதான் மன்னிச்சாரு, யூதாஸ் அதனாலதான் கர்த்தர் மன்னிக்கல. பேதுருவுக்காக கர்த்தர் வந்துட்டு ராப்போஜனத்தன்னைக்கு அவர் ஜெபம் செய்தார் என்று வசனம் சொல்கிறது. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் ஜெபம் செய்தேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்துன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். பட் யூதாஸ்க்காக ஜெபம் பண்ணவே இல்லை. ஸோ வில்ஃபுல் டிசொபீடியன்ஸ் அப்படின்றத கேர்ஃபுல்லாவே கவனிச்சுக்கணும். வசனம் தெரிந்தோம் நான் இதற்கு விரோதமா தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாக்க கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கி போயிடுவாரு. பட் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கி போயிட்டாக்க பிசாசு வந்து உள்ளார நுழைஞ்சிரும். எப்படி வந்துட்டு சவுலுக்குள்ளார ஒரு அசுத்தாவி நுழைஞ்சதோ, எப்படி யூதாசுக்குள்ளார வந்துட்டு ஒரு அசுத்தாவி வந்துட்டு நுழைஞ்சதோ, அதே மாதிரி வந்துட்டு பரிசுத்தாவிய உடையவர்கள் பின்வாங்கி போனாங்கன்னாக்க அசுத்தாவிக்கு இடம் கொடுக்கிற மாதிரி வந்துட்டு ஆயிடும். இப்ப நாம இதை பர்சனலா செய்யாம இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்ப கேட்கிற நீங்க வசனத்தின்படி நீங்க கரெக்டா இருக்கலாம். பட் சுத்தி பாருங்க, நம்முடைய சொந்தக்காரவங்க, நண்பர்கள், நம்மளுடைய ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க, இல்ல பழைய சபையை சார்ந்தவர்கள், இல்ல நம்மளுடைய சபையிலே வந்துட்டு கூட இருக்கிற 1-2 பேர் வந்துட்டு உங்களோட பிஹேவியர் எல்லாம் கரெக்டா தான் இருக்குதா? வசனத்தின்படிதான் அவங்க பேசுறாங்களா? வசனத்தின்படிதான் அவங்க நடக்கிறாங்களா? அப்படின்றத கவனித்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அப்படி இல்லைன்னாக்க இவங்க வந்துட்டு பின்வாங்கி போகும் பொழுது இன்னும் 2 பேரை சேர்த்து இழுத்துட்டு பின்வாங்கி போயிடுவாங்க. அனனியா சப்பராவை எடுத்துக்கங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? பொய் சொன்னார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க இந்த கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அப்ப வைக்கும் பொழுது அப்ப பேதுரு வந்துட்டு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவனா என்ன கேட்கிறான்? கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்ப இவங்க ஏமாத்துறதுக்கு முன்னாடியே சாத்தான் ஒரு வஞ்சனையான எண்ணத்தை அவங்களோட இருதயத்துல வச்சுட்டா, அதுக்கு அவங்க இடம் கொடுத்துட்டாங்க. இதனாலதான் பேதுருவை பார்த்து பின்னாக போ சாத்தானேன்னு கர்த்தர் சொல்றார். சோ பேதுரு அதுல அனுபவப்பட்டதுனாலதான் பேதுரு இங்க வந்துட்டு பேசுறான், சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஏன்னா இதே தப்ப பேதுரு வந்துட்டு பண்ணிருக்கிறான். பட் பேதுரு பிளான் பண்ணி எல்லாம் பண்ண கிடையாது. மாம்சத்துல கொஞ்சம் அந்த நேரத்துல பயந்துட்டார். சோ பயந்து போய் அந்த நேரத்துல தப்பு பண்றது வேற, பிளான் போட்டு தப்பு பண்றது வேற. பிளான் போட்டு வந்துட்டு நான் இப்படிதான் கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமா நடப்பேன் அப்படின்னு அனனியா சப்ராவை போல நடந்தாக்க மன்னிப்பு இல்லாம போயிடும். பட் பேதுரு வந்துட்டு பிளான் போட்டு, அனனியா சப்ரா பிளான் போட்டு தான் தவறு செஞ்சாங்க, அதனால மன்னிப்பு இல்லை. வில்ஃபுல் டிசொபீடியன்ஸ். அதே போல வந்துட்டு யூதாஸ் காரியத்தை பிளான் பண்ணி தான் வந்துட்டு அவன் தவறு செஞ்சான். வில்ஃபுல் டிசொபீடியன்ஸ். என்னைக்குமே வில்ஃபுல் டிசொபீடியன்ஸுக்கு பைபிள்ல வந்துட்டு மன்னிப்பே இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பட் அறியாமையில தவறு செய்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கர்த்தர் மன்னிக்கிறார். இப்ப பேதுரு எடுத்தீங்கன்னா அறியாமையினால தவறு செஞ்சாரு, கர்த்தர் மன்னிச்சிட்டார். இப்ப அப்போஸ்தலன் பவுலே வந்துட்டு பழைய வாழ்க்கையில சவுலா இருக்கும் பொழுது அறியாம வந்துட்டு செஞ்சேன்னு சொல்றான், அதனால கர்த்தர் அவனை வந்துட்டு மன்னிச்சிட்டார். சோ வில்ஃபுல் டிசொபீடியன்ஸா அறியாமையில நடக்குதா அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்க்கணும். பட் பிழையாம் தீர்க்கதரிசி எடுத்துக்கங்க. பிழையாம் தீர்க்கதரிசி வில்ஃபுல் டிசொபீடியன்ஸ். அவன் தீர்க்கதரிசியா இருந்தவன் பொருளாசை நிமித்தமா வந்துட்டு பின்வாங்கி போயிட்டான் அப்படின்றத வாசிக்கிறோம். அவனை பத்தி 2 பேதுருல வந்துட்டு பேதுரு எழுதியிருக்கிறான். யூதா புஸ்தகத்துல 11வது வசனத்துல எழுதியிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:14 இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கணும்னு சொல்லி அவனே வந்துட்டு எதிரி நாட்டு ராஜாவுக்கு சொல்லி கொடுத்தான். பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகம்
அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே இந்த பிழையாம் தீர்க்கதரிசியை பத்தி பேசுறார். சோ இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் கவனிச்சு பாருங்க. பிழையாம் தீர்க்கதரிசி, அனனியா சபிரா, அடுத்து வந்துட்டு சவுல் ராஜா, யூதாஸ் காரியோத். இந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா வில்ஃபுல் டிசோபீடியன்ஸ். காயின் உள்பட 5வது ஆள் எடுத்துக்கங்க. காயினுமே வில்ஃபுல் டிசோபீடியன்ஸ். ஏன்னா கர்த்தர் பேசின பிறகுதான் காயின் போய் கொலை பண்றான். கர்த்தருடைய அட்வைஸை கேட்டுட்டு அதுக்கு பின்னாடிதான் அவன் கொலை பண்றதுக்கே போறான். நீ நன்மை செய்தாலும் உனக்கு மேன்மை இல்லையோன்னு சொல்லி கர்த்தர் பேசுறார். கர்த்தருடைய அட்வைஸை கேட்டு அதுக்கு பின்னாடி தான் கொலையே பண்றான். ஸோ வில்ஃபுல் டிசோபீடியன்ஸ். இப்ப காயின் செய்தது, பிழையாம் தீர்க்கதரிசி செய்தது, சவுல் ராஜா செய்தது, அனனியா சப்ரா செய்தது, யூதாஸ் காரியோத்து செய்தது, இது எல்லாமே வில்ஃபுல் டிசோபீடியன்ஸ். அதனாலதான் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. ஆனா பிசாசு இருதயத்துல சில நேரங்கள் வந்துட்டு சோதனைகளை கொண்டு வரலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சோதனைகளை கொண்டு வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியில போன்னு சொல்லி நம்ம அந்த சிந்தனைகளை விரட்டி விடுகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய போர் ஆயுதங்கள் வந்துட்டு ஆவிக்குரிய ஆயுதங்கள் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இது எப்ப செய்ய முடியும்? நாங்க மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் கிடையாது. எங்களுடைய போர் ஆயுதங்கள் எபேசியர் 6வது அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல சர்வாயுத வர்க்கம் தரித்த பிள்ளைகளா நாங்க இருக்கிறோம்ன்றத நாம முதல்ல விசுவாசிக்கணும். சத்தியம் என்னும் கச்சை இருக்குதா? எபேசியர் 6 சொல்றது போல சத்தியம் என்னும் கச்சை வந்துட்டு இருக்கணும். முதல்ல சத்தியம் என்னும் கச்சை இல்லைனாக்க நிர்வாணின்னு கர்த்தர் சொல்வார். நீதி என்னும் மார்க்கவசம் இருக்குதா? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை இருக்குதா? அதே போல வந்துட்டு ரட்சணை மனம் தலை சீரா இருக்குதா? பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடம் இருக்குதா? ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனம் இருக்குதா? அப்ப இந்த எல்லா சர்வாயுத வர்க்கம் இருக்கணும் அப்படின்றதான் கர்த்தருடைய சித்தம். அப்ப இதுதான் நம்முடைய போர் ஆயுதங்கள். நம்ம மாம்சத்துக்கு ஏதுவா போர் செய்கிற பிள்ளைகள் வந்துட்டு கிடையாது. அப்படின்னா அவைகளால் தர்க்கங்களை முதல்ல வந்துட்டு சிறைப்படுத்தணும் இல்லைங்களா? அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. சில நேரங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்குள்ளார தர்க்கங்கள்ல நிறைய எழும்பும். இந்த வசனத்துல இப்படி சொல்லுது, அந்த தர்க்கங்கள் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி போச்சுன்னு சொன்னாக்க அந்த தர்க்கம் எழும்பு முன்னே அதை விட்டு விலகணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. தர்க்கம் எழும்பு முன்னே அதை விட்டு விலகணும்னு சொல்லி குறிப்பா வந்துட்டு இந்த கூடுகை நேரத்துல தர்க்கங்களை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு கட்டிட சபையில இருந்து வரவங்க பாத்தீங்கன்னா கூடுகை நேரத்துல அந்த தர்க்கங்களை வந்துட்டு அவங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது கட்டட சபையில செய்ய மாட்டாங்க. பட் குறிப்பா வந்துட்டு வீட்டு கூடுகைகள்ல ட்ரை பண்றதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இதை வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. வீட்டு கூடுகைகள்ல வந்துட்டு இல்ல இந்த போதனை வந்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ யூஸ்வலா கூடுகை நடக்கும் பொழுதே தர்க்கங்களை கொண்டு வருவாங்க. இது கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியம்ன்றதை தெரிஞ்சுக்கணும். ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு சொன்னா இதுக்காக அந்த சண்டேவை சூஸ் பண்ணாம வேற ஒரு நாள்ல வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி இந்த காரியங்கள் இப்படி இருக்குதா, இல்ல சண்டேவே கேதரிங் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போறவங்க எல்லாம் வந்துட்டு போகட்டும். குறிப்பா வந்துட்டு அநேகரை வச்சுக்கிட்டு தர்க்கம் பண்றது அது பக்தி விருத்தியாவும் இருக்காது. ஸோ ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குதுன்னா கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்றது போல சாந்தமுள்ள ஆவியோட அந்த காரியங்களை வந்துட்டு பேசி அழகா நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் எந்த ஒரு கீழ்ப்படியாமை எண்ணம் நம்ம இருதயத்துல தோன்றுச்சுன்னு சொன்னாக்க, நான் இந்த எண்ணத்தினாலதான் பேதுரு ஒரு முறை விழுந்து போனார். பின்னாக போ சாத்தானேன்னு கர்த்தர் சொன்னார். அப்ப கீழ்ப்படியாத எண்ணம் இருந்துச்சுன்னா எந்த எண்ணத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம சிறைப்படுத்துறோமா இல்லையா, சர்வாயுத வர்க்கம் நமக்கு இருக்குதா அப்படின்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். எல்லாத்துக்கும் மேல எபேசியர் 6:18 சொல்லுது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. ஆவியினால ஜெபம் பண்றோமா? தனிப்பட்ட ஜெபம் இருக்குதான்றதை யோசிச்சு பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தனிப்பட்ட முறையில வந்துட்டு சபையார் ஜெபிக்கிறாங்களான்னு சொல்லி வசனம் தெரிந்தவர்கள் நாம கவனிக்க வேண்டும். சபையில இருக்கிறவங்க எல்லாருமே தனிப்பட்ட ஜெபம் பண்றாங்களா? தனிப்பட்ட முறையில பைபிள் வாசிக்கிறாங்களா? அவங்க வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்குதா? அவங்க வீட்டுல ஒரு பைபிள் ஸ்டடி நடக்குதா? அப்படின்றத கவனிச்சு பாருங்க. இதுதான் நம்முடைய விசுவாசத்தின் ஆணிவேர். நம்முடைய விசுவாசத்தின் ஆணிவேர் என்னது? தனிப்பட்ட முறையில பிரைவேட் பைபிள் ரீடிங், 2வது பிரைவேட் பிரேயர், 3வது ஃபேமிலி பிரேயர், 4வது ஃபேமிலியில பைபிள் டிஸ்கஷன். இந்த 4 விஷயங்கள் கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னா
அந்த குடும்பமானது பக்தி விருத்தி அடையும். அதுக்கு மேல வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்க சபையில நடக்கிற ஆன்லைன் கூடுகையை நம்ம வந்துட்டு கேட்கலாம், தாராளமா வந்துட்டு கேட்கலாம். நம்ம கூடுகைகள்ல வந்துட்டு கலந்து கொள்ளலாம். நம்ம வந்துட்டு கம்யூனியன் ஒண்ணா வந்துட்டு எடுக்கிறோம், சபையில சேர்ந்து ஒண்ணா காஸ்பல் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு பண்றோம். பட் பிரைமரி ஆணி வேறு எங்க இருக்குதுன்னு சொன்னாக்க, நம்ம தனிப்பட்ட முறையில பைபிள் வாசிக்கிறோமா, தனிப்பட்ட முறையில ஜெபிக்கிறோமா? விழுந்து போறவங்களெல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க, நம்ம சபையில இருந்து எவ்வளவோ பேரை பின்வாங்கி போனவங்கள பார்த்திருக்கிறோம். ஒண்ணு, இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில பைபிள் ரீடிங் இருக்காது. 2வது, தனிப்பட்ட முறையில ஜெபங்கள் வந்துட்டு இருக்காது. 3வது, ஃபேமிலி பிரேயர் இருக்காது. 4வது விஷயமா வந்துட்டு கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஃபேமிலியில பைபிள் டிஸ்கஷனே வந்துட்டு இருக்காது. இந்த 4 விஷயங்கள் இல்ல அப்படின்னு சொன்னாக்க, ஈஸியா எந்த சகோதரனோ எந்த சகோதரி வேணா பின்வாங்கி போயிடலாங்க. அதனால நம்முடைய ஆணி வேர் வந்துட்டு தனிப்பட்ட முறையில இருதயத்துல கர்த்தரை பரிசுத்தம் பண்றோமா, கர்த்தருடைய வசனங்களை இருதயத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு மெடிடேட் பண்றோமா, தனிப்பட்ட முறையில வந்துட்டு பர்சனலைஸ்டா வந்துட்டு வசனங்கள் வாசிக்கிறோமா, தனிப்பட்ட முறையில ஜெபிக்கிறோமா. வசனம் வாசிக்காம ஜெபம் பண்ணா அதுவும் பிரயோஜனம் இல்லை. மாம்சத்தின் பிரகாரம் தான் ஜெபங்கள் இருக்கும். ஜெபமே வந்துட்டு வசனம் வாசித்த பிறகு ஆவிக்குரிய ரீதியில ஜெபிக்கணும்னு சொன்னாக்க, வசனம் வாசித்த பிறகு ஜெபிச்சோம்னு சொன்னா அது ஆவிக்குரிய ரீதியில இருக்கும். ஒரு சிலர் வசனமே வாசிக்க மாட்டாங்க, வெறும் ஜெபம் மட்டும் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் கேட்கவே வந்துட்டு படாது. வசனத்தோடு கூடிய ஜெபம் அது ஆவிக்குரிய, அதனாலதான் ஆவியிலே ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சிந்தையை அறிந்த பிள்ளைகளா நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். குடும்பத்துல பைபிள் ஸ்டடி நடக்குதா, குடும்பத்துல ஃபேமிலி பிரேயர் நடக்குதா, இந்த 4 விஷயங்கள் பிரைவேட் ஸ்பேஸ்ல 2 காரியம், ஃபேமிலியா 2 காரியம் நடந்துச்சுன்னா சபையில இந்த குடும்பத்தின் மூலமா பெரிய பக்தி விருத்தி உண்டாயிருக்கும். இப்படிப்பட்ட குடும்பங்கள் சபைக்கு ரொம்ப ஆசீர்வாதமா வந்துட்டு இருப்பாங்க. அது 10 குடும்பங்கள் இருந்தாலும் 100 குடும்பங்கள் இருந்தாலும் பெரிய பக்தி விருத்தியா சபைக்கே இவர்கள் பெரிய ஆசீர்வாதமா வந்துட்டு இருப்பாங்க. இதுதான் கர்த்தர் நம்மிடையே வந்துட்டு செய்ய சொல்கிறார். அப்ப இந்த காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு வரமா உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஆவிகளை பகுத்தறிகிறது எப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. வந்துட்டு விசுவாசத்துல உறுதியாய் பலப்படுவது எப்படி, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா கர்த்தருடைய சிந்தையை உடைய பிள்ளைகளா நாம இருக்கணும். வாசிப்போம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். எப்படிப்பட்ட சிந்தையை வந்துட்டு ஆயுதமா தரித்துக் கொள்ளணும்? இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும். வசனத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்றது இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே கிடையாதுங்க. மத்தேயு 15ஆவது அதிகாரம் படிச்சு பாருங்க. காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லி பரிசேயர்கள் சதுசேயர்கள் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து காம்ப்ரமைஸ் பண்ணல. அப்போஸ்தலர்கள் கூட கொஞ்சம் பயந்து போய், ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமா, நீங்க சொன்ன வசனத்தெல்லாம் கேட்டு பரிசேயர்கள் இடரல் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி they got offended அப்படின்னு சொல்றாங்க. இடரல் அடைந்தார்கள்னு சொல்லும் பொழுது, என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் இயேசு கிறிஸ்து சொல்றார். அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடராய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுறார். அப்படின்னா வசனத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாத ஒரு சிந்தை வந்துட்டு இருக்கணும். இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலயும் வசனத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணல. அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு வசனத்துக்கு எந்த விஷயத்திலையும் வந்துட்டு காம்ப்ரமைஸ் வந்துட்டு பண்ணலைன்றதை பாக்குறோம். நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப அதுக்கு வசனம் வந்து நம்ம இருதயத்துல இருக்குது. அப்ப சிந்தையானது வசனத்தை கொண்டு இருக்கும் பொழுது இது மகா பெரிய ஆயுதம் என்று எழுதி இருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். அவர் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அப்ப இந்த சிந்தை பெரிய ஆயுதம் என்று எழுதியிருக்கிறது. பட் இந்த சிந்தை இல்லாம மாம்ச சிந்தை வந்துச்சுனாக்க, பேதுருவை பார்த்து இதனாலதான் பின்னாக போ சாத்தானேன்னு கர்த்தர் வந்துட்டு சொன்னார். இந்த மாம்ச சிந்தை வந்ததுனாலதான் சவுல் ராஜா வந்துட்டு அவன் வந்துட்டு பரிசுத்தாவை இழந்தவன் ஆயிட்டான். இந்த மாம்ச சிந்தை இருந்ததுனாலதான் பொறாமையும் கசப்பும் கோபமும் இருந்ததுனாலதான் காயின் தன் சகோதரனை வந்துட்டு கொலை செய்தான். கர்த்தர் நேரடியா வந்து பேசுறாரு அவன்கிட்ட, ஒழுங்கா இருப்பா, ஜாக்கிரதையா இருப்பான்னு. கொலை பண்றதுக்கு முன்னாடி கர்த்தர் பேசுறார். நீங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. 6, 7, 8 வசனங்கள்ல கர்த்தர் பேசுறார். கர்த்தருடைய அட்வைஸை கேட்ட பிறகுதான் அவன் போய் கொலையே பண்றான். அப்ப இந்த மாதிரி திருஷ்டாந்தங்களை வந்துட்டு கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப நாம கரெக்டா வந்துட்டு வசனத்தின்படியான சிந்தை இருக்குது. எந்த ஒரு கீழ்ப்படியாமையின் எண்ணங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய நாவு நீங்க சொல்றதை கேட்குங்க. உங்க வாயில் வருகிற வார்த்தைகள் வந்துட்டு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளா இருக்கும். கெட்ட வார்த்தையோ வம்பு வார்த்தைகளோ இல்ல வந்துட்டு பக்தி விருத்தி இல்லாத வார்த்தைகளோ உங்க வாயிலிருந்து வராதுங்க. ஸோ இதுக்கு அடிப்படை வந்துட்டு இருதய சிந்தனைகள் வந்துட்டு கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி நாம சீர்தூக்கி வந்துட்டு பார்க்கணும். இது வந்துட்டு வசனத்தின்படி கரெக்டா இருக்குதா, இல்லாட்டினா அதை தூக்கி எரிஞ்சிடணும். இயேசு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். உங்களுடைய அவயங்கள்லாம் நீங்க சொல்லதை கேட்குங்க. உங்க கண்ணு நீங்க பாக்குற மாதிரி வந்துட்டு பார்க்கும்.
உங்களுடைய வாய் நீங்க நினைக்கிற மாதிரி வந்துட்டு பேசும். உங்களுடைய அவயங்கள் எல்லாம் வந்துட்டு நீங்க விரும்புற மாதிரி செயல்படும். இது எப்பொழுது நடக்கும்னா, இருதயத்தை வந்துட்டு எல்லா காவலோடும் காத்து கொள்ளும் பொழுது, இருதய சிந்தனைகள் வந்துட்டு வசனத்துக்கு ஏற்றது போல வந்துட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, எல்லா அவயங்களும் கரெக்டா இருக்கும். நீங்க உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க குடும்ப சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்க சபை வந்துட்டு மற்ற சபைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்களால் அநேகர் ரட்சிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள். கர்த்தர் இப்படிதான் வந்துட்டு ஒரு தனி மனிதனை வந்துட்டு பயன்படுத்துறார். தனி மனிதன் வந்துட்டு மனமாறி குடும்பத்துல மனமாற்றம் வரும். குடும்பம் மனமாறி சபையில பக்தி விருத்தி அடையும். சபை பக்தி விருத்தி அடைந்து மற்ற சபைகளை வந்துட்டு பக்தி விருத்தி அடையும். இப்படிதான் கர்த்தர் வந்துட்டு வைக்கிறார். இப்படி நடந்துச்சுன்னு சொன்னா, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளா நம்ம எல்லோருமே இருப்போம். இருக்கணுன்றதான் கர்த்தருடைய இஷ்டமா இருக்கிறது. அதனால ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு நம்ம ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செய்யலாம். ஸோ ஆரம்பத்துல நம்ம பார்த்த அடிப்படை வசனமே வந்துட்டு பேதுருவை பார்த்து எதற்காக கர்த்தர் பின்னாக போ சாத்தானேன்னு சொன்னாரு அப்படின்றத பார்த்தோம். பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னதுக்கு ரீசனை கர்த்தரே வந்துட்டு சொல்லி இருக்கிறார். நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அந்த சிந்தனை தான் அவன் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொல்றான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்றான். பட் 5 நிமிஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க இயேசுவையே கடிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப அந்த சிந்தனை டக்குன்னு வந்துட்டு மாறிடுச்சு. சோ கர்த்தருக்குரிய சிந்தனையா இல்லாம மனுஷனுக்குரிய சிந்தனையா, மாம்சத்துக்குரிய சிந்தனையா மாறும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு, பின்னாக போ சாத்தானேன்றார். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் என்பதை நம்ம வாசித்தோம். உன் வித்துன்னு சொல்லி பிசாசுக்கு ஒரு சந்ததி இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அப்ப பிசாசுக்கும் இந்த பூமியில பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு கர்த்தர் சொல்றார். யூதாசை பார்த்து பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் பிசாசின் மகனேன்னு ஒருத்தனை பார்த்து கூப்பிடுறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டா இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆனா தேவனால் பிறந்த பிள்ளைகள் பாவம் செய்ய மாட்டார்கள். ஏன்னா கர்த்தருடைய வசனம் நம்மளுடைய இருதயத்துல இருக்குது. கர்த்தருடைய வசனம் நம்ம இருதயத்துல, இது வந்துட்டு நமக்காக கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு. அது மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறத கவனிக்கலாம். இப்ப நம்மள வந்துட்டு அநேகர் பர்ஃபெக்டா தான் இருக்கிறாங்க. நம்ம அநேக சகோதர சகோதரிகள் எந்த சபையா இருந்தாலும் வசனத்தின்படி கரெக்டா நடக்கணும்ன்ற ஒரு நல்ல உன்னதமான எண்ணம் வந்துட்டு இருக்குது. அதன்படி நம்ம நிறைய முயற்சிகள் வந்துட்டு செய்யறோம். பட் ஆனால் நம்மளை சுத்தி என்ன நடக்குது? ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நம்ம அவர்களோட எந்த விஷயத்திலையும் வசனத்தை காம்ப்ரமைஸ் பண்றதுல இணங்க கூடாது. அது வேலை தளமா இருக்கலாம், இல்ல அனனியா சப்பரா போன்ற சகோதர சகோதரிகளா இருக்கலாம். யாரா இருந்தாலும் நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் வசனத்தை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க கூடாதுன்னு கருத்து சொல்றாரு. இது இந்த டிஃபரன்ஸ்ல தான் தேவனுடைய பிள்ளைகள் யாரு, பிசாசின் பிள்ளைகள் யாருன்னு தெரியும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால கிரியைகள் மூலமா, ஆவியின் கனியின் மூலமா, குடும்பத்துல இருக்கிற சாட்சியின் மூலமா வந்துட்டு நம்முடைய சாட்சியை வெளிப்படுத்தணும். குடும்பத்துல சாட்சி இல்ல, பட் எனக்கு சபையில சாட்சி இருக்குது அப்படின்னு சொன்னா கர்த்தர் வந்துட்டு ஒத்துக்க மாட்டார். அதனால குடும்பத்துல அடிப்படையா சாட்சி, தனி மனித வாழ்க்கையில மனம் திரும்புதல் வேணும். குடும்பத்துல அந்த சாட்சி கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியில வந்துட்டு குடும்பம் பக்தி விருத்தி அடைய வேண்டும். ஒரு ஆண் என்பவன் வந்துட்டு மனைவிக்கு சாட்சியா, பிள்ளைகளுக்கு சாட்சியா இருக்கணும். அந்த மனைவியும் பிள்ளைகளும் வந்துட்டு அந்த ஆணை பார்த்து மாறுகிறவர்களா வந்துட்டு இருக்கணும். இல்ல நான் பிள்ளைகள் எல்லாம் வழி நடத்த மாட்டேன், நான் மனைவியெல்லாம் வழி நடத்த மாட்டேன்னு சொன்னாக்க சபையில எந்த விதத்திலையும் வந்துட்டு பக்தி விருத்தி இருக்காது. இவர்களெல்லாம் காலப்போக்குல பின்வாங்குகிறவர்களா வந்துட்டு காணப்படுவார்கள். ஸோ அடிப்படையில குடும்பத்துல எஃபர்ட் போடணும். இன்னைக்கு அவங்க மனம் திரும்பாட்டியும் மனம் திரும்புறதுக்குரிய அந்த காரியங்களை நம்ம தனிப்பட்ட முறையில பைபிள் வாசிச்சு நம்ம ஜெபித்து செய்யும் பொழுது கர்த்தருடைய காரியமா அவர் எடுத்துக்கிட்டு அவர் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க குடும்பத்துக்கு எடுத்துக்குவார். நீங்க கர்த்தர் பக்கம் வந்துட்டு திரும்பி போகும் பொழுது எப்படி இந்த இளையகுமாரன் சொன்னானோ, அப்பாவே நான் உங்களுடைய புத்திரன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் தகுதி இல்லாதவன், நான் உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன், இந்த ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா போதும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த தகுதி போதும், எனக்கு பிள்ளைன்ற தகுதியெல்லாம் நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, என்னுடைய பாவத்து நிமித்தமா பிள்ளைன்ற தகுதியை நான் இழந்துட்டேன், அந்த ஒரு மனம் திரும்புதலுக்குரிய ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னு சொன்னாக்க குடும்பத்தார கர்த்தர் அழகா கூட்டிட்டு வருவார். அழகா மனைவி பிள்ளைகள் மனமாறுகிற வகையில, கணவன் மனமாறுகிற வகையில வந்துட்டு கர்த்தர் குடும்பத்தார கூட்டிட்டு வருவாரு. அதற்கு நமக்கு இருக்க வேண்டிய ஆட்டிடியூட் வந்துட்டு அந்த இளையகுமாரன் மனம் திரும்பினா இல்லைங்களா, அந்த இளையகுமாரனுக்கு இருக்க வேண்டிய ஆட்டிடியூடு தான் நமக்கு இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. அதனால ஏதாவது மாம்ச சிந்தனைகள் வந்துச்சுனாக்க பேதுருவை போல வார்த்தை வடிவம் கொடுக்காம நம்ம அதை உடனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேஸ்ட் அவுட் பண்ற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அப்படி கேஸ்ட் அவுட் பண்ணிட்டோம்னு சொன்னாக்க நம்மளுடைய தொடர்ந்து நம்முடைய அவயங்கள் கர்த்தருக்கு அடிமைகளா இருக்கும். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. நம்முடைய அவயங்கள் எல்லாமே கர்த்தருக்கு அடிமைகளா இருக்க வேண்டும். அப்படின்னாக்க முதல் அடிமையா இருக்க வேண்டியது இருதயம் தாங்க. இருதய சிந்தனைகள்ல வந்துட்டு இஷ்டத்துக்கு தாறுமாறா மாம்சத்தின்படி சிந்திக்கிறதுக்கு இருதயத்தை அனுமதிக்கவே முடியாது, அனுமதிக்கவே கூடாது.
இருதயம் எல்லாவற்றை காட்டிலும் தெருக்குள்ளது என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா இருதயத்தை எல்லா காவலோடும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது கர்த்தருடைய வசனங்களை கொண்டு காத்துக்கொள்ள நாம செய்ய முடியாது. பட் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய கிருபை நம்மை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா இந்த பிசாசின் தந்திரங்களை நம்ம ஜெயிக்கிற பிள்ளைகளா இருந்தோம்னு சொன்னாக்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப கர்த்தர் சொன்னா எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கிற பட்சத்துல கர்த்தர் சொன்ன நித்திய ஜீவனுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. நம்ம ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு தான் கர்த்தருடைய இஷ்டமா இருக்குது. கர்த்தர் வருமளவும் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். நம்மளே ஒருவர் நம்ம எல்லோருமே சபையில ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஒவ்வொரு சபையிலையும் இருக்கிற ஒவ்வொரு சீஷனும் ஒவ்வொரு சீஷியும் சிறு பிள்ளைகள் உள்பட எல்லோருமே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் செய்வோம்.